friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ வந்து 12th நம்ம மேக்ஸுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சார் மேக்ஸில் போய் என்ன சார் பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்குது, இதில் என்ன சார் நீங்கள் போய் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. மேக்ஸ்லேயும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்குது. ப்ரெசன்டேஷன் நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா மார்க்கும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறையாமல் நமக்கு வந்து மார்க் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மாதிரி கச்சமுச்சான்னு எழுதிருந்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஸ்டாஃபுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவன் ஒழுங்காக படிக்க மாட்டார் போல் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வந்துடும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து பேப்பர் திருத்தும் போது நம்ம நேமை பார்த்தோன்னே நினச்சிடுவாங்க, ஓகே இந்த பையன் நல்லா படிப்பான், இந்த பையன் நல்லா படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே ஒரு திங்கிங் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க் போடுவாங்க. நம்ம ஸ்கூலை பற்றியே பேசவே கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமில் பேப்பர் யார் திருத்த போகிறாங்க நமக்கும் தெரியாது, இந்த பேப்பர் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு திருத்தக்கூடிய ஸ்டாஃபுக்கும் தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பேப்பர் தான், நீங்கள் 3 மணி நேரம் என்ன பேசுகிறீங்களோ அந்த பேப்பர் தான் என்ன பண்ண போகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப்கிட்ட பேச போகுது. சரியா? நீங்கள் 3 மணி நேரம் என்ன எழுதிருக்கீங்களோ அதுதான் அவங்கக்கிட்ட பேச போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு இப்போ இருந்தே நம்ம என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அப்போ ஒன் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சரியா, இப்போ நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எப்பயும் நம்ம ஒரு மார்ஜின் வந்து இப்படி போட்டிருப்போம். நீங்கள் ஆப்ஷனுக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு மார்ஜின் வந்து போட்டுருங்க. ஆப்ஷனுக்கு ஒரு மார்ஜின் போட்டுட்டு 10 ஒன்வேர்டு எழுதுனா போதும். ஒரு பேஜுக்கு நீங்கள் ஏன்னா 20 ஒன்வேர்டு இருக்குது, அப்போ 10 ஒன்வேர்டு எழுதுனா போதும். அதே மாதிரி ஒன்வேர்டுக்கு நீங்கள் ரஃப் ஒர்க், அதாவது சைடு ஒர்க்குன்னு சொல்லல, ரஃப் ஒர்க்குன்னு சொல்லுவோம். சரியா? அந்த ரஃப் ஒர்க்கை நீங்கள் வந்து இந்த எப்பயுமே என்ன பண்ணுறீங்க, இப்படி தான் போட்டு பண்ணுறீங்க, அப்படி பண்ணாதீங்க. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே சரியா கீழே போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏன் சார் இப்படி போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சைடு ஒர்க்கு போட்டு இப்படி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே நீங்கள் எழுதிட்டே இருக்கும்போது சில டைம் என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த இடம் பத்தாமல் பசங்க என்ன பண்ணிடுறாங்க, இப்படி உள்ளே வந்துடுறாங்க. சரியா? உள்ளே வரும்போது இந்த இடத்துல நீங்கள் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு எழுதும் போது இதோடு சேர்த்து என்னன்னு சொல்லி அது வந்து உள்ளே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு இதான் பேப்பர் இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மார்ஜின் எப்பயுமே நீங்கள் போட்டிருப்பீங்க. ஆப்ஷனுக்கு ஒரு மார்ஜின், இது வந்து கொஸ்டின் நம்பர் 1, ஆப்ஷனுக்கு வந்து மார்ஜின். சரியா? அதுக்கப்புறம் ஆன்சர். நீங்கள் வந்து ரஃப் ஒர்க், அதாவது சைடு ஒர்க்கோ இல்லை ரஃப் ஒர்க்கோ என்ன பண்ணுறீங்க கீழே எழுதி பார்த்தீங்கன்னா அதுவே போதுமானது. 10 ஒன்வேர்டு தான் இருக்கணும், ஒரு பேஜுக்கு 10 ஒன்வேர்டு போதுமானது. சரியா? அதே மாதிரி நீங்கள் கொஸ்டின் நம்பர், அதுக்கப்புறம் ஆப்ஷன், ஆன்சர், இது 3மே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 1 மார்க் கிடைக்கும். சரியா? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏபி இது ரெண்டுலேயுமே கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து ஏயை போட்டுட்டு ஆன்சர் வந்து பி ஆன்சர் எடுத்து எழுதுவீங்க. அப்படி எழுதுனீங்க அப்படின்னா ஒருவேளை ஸ்கூலில் கூட சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிற டிக் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம பப்ளிக் எக்ஸாமில் அதுக்கு வாய்ப்பே இல்லை, ரூல்ஸ் மாற்றிருக்காங்க. கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் இது 3மே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மார்க் கிடைக்கும். இதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஒரு பேஜுக்கு 10 ஒன்று எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்து அதாவது இப்போ வந்து இந்த பேஜில் இதுதான் வந்து இங்கே வந்து ரஃப் ஒர்க் போட்டிருக்கீங்க, இங்கே வந்து மார்ஜின் போட்டிருக்கீங்க. ஒரு பேஜில் இந்த நம்பர் 2 அப்படி 21ங்கிற கொஸ்டின் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா 22 கொஸ்டின் வந்து இந்த இடத்துல ஆரம்பிப்பீங்க. இப்படி பேஜ் முடிகிற இடத்துல ஒரு கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அடுத்த பேஜுக்கு தயவுசெய்து போயிருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்லேயே என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி வேகமாக திருத்தி இந்த கொஸ்டின் நம்பரே பார்க்காம அடுத்த பேஜ் போயிடுறாங்க. நடக்குது. சரியா? அப்போ நம்ம ஸ்கூலில் கூட நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி திருத்தாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா ஸ்கூலில் நம்ம கொண்டு போய் என்ன கரெக்ஷன் வாங்க முடியும். நம்ம பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஸ்கேன் காப்பி வாங்கி பார்த்தா மட்டும்தான் இப்படி திருத்திருக்காங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஓகே நமக்கு ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். அதனால தான் சொல்கிறேன், நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா 7 2 மார்க் நம்ம எழுதணும். சரியா? அப்போ தெரிஞ்ச 2 மார்க்கை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தா எழுதிடுங்க. சரியா? தெரிஞ்ச 2 மார்க்கை ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தா எழுதிடுங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்ச 3 மார்க்கை ஃபுல்லாக எழுதிடுங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்ச 5 மார்க்கை ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கப்புறம் 2 மார்க்கில் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சது
3 மார்க்கில் 5 மார்க்கில். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் நீங்கள் எழுதும் போது ஸ்டாஃபுக்கு வந்து அப்போ தான் சரி 2 மார்க் முடிஞ்சாச்சு 3 மார்க் 5 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைக்காலஜிக்கலாக எந்த விதத்துலையும் உங்களை பற்றி நினைக்காம இருக்கலாம். ஆனால் நிறைய பசங்க பண்ணுறது என்னன்னா 2 மார்க் ஒரு கொஸ்டின் 2 மார்க் 21வது கொஸ்டின் எழுதிட்டு சரியா, இங்கே 21வது கொஸ்டின் எழுதிட்டு அப்புறம் 32வது கொஸ்டின், அப்புறம் 43வது கொஸ்டின், அதுக்கப்புறம் திரும்ப 33வது கொஸ்டின், அதுக்கப்புறம் திரும்ப 23வது கொஸ்டின், இப்படி 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இப்படி போட்டு கொலாப்ஸ் பண்ணி எழுதுனா உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க சரியா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இந்த ப்ரெசன்டேஷனில் எப்பயுமே இந்த சைடு ஒர்க் மட்டும் தயவு செய்து போடாதீங்க. ரஃபாக நீங்கள் ஒர்க் பண்ணுறது சைடு ஒர்க் மட்டும் போடவே போடாதீங்க. கீழே நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரஃப் ஒர்க்கு கீழே போட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது உள்ளே நமக்குள்ளே அந்த மெயின் நீங்கள் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் சரியா. அதனால் கீழே நீங்கள் போட்டு எழுதுங்க, அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கொஸ்டின் பேப்பரை வாங்கினோடனே கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ரீட் பண்ணவே பண்ணாதீங்க. 1 வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது. ஏன்னா இது என்ன சார் கவர்மெண்ட்டே வந்து கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க? ஏன்னா கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வந்து அந்த 20 1 வேர்டை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது. 21வது கொஸ்டின் எழுதும் போது 21வது கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். 41வது கொஸ்டின் எழுதும் போது 41வது கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா கொஸ்டின் பேப்பரை வாங்கினோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம் 5 மார்க் எங்கடா இருக்குன்னு வேகமாக திருப்பும் போது நீங்கள் படிச்சிருந்த நீங்கள் பார்த்து இந்த 5 மார்க் எல்லாமே வந்துடுச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்கள் படித்த ஒரு 5 மார்க் கூட வராமல் நீங்கள் பார்த்த ஒரு 5 மார்க் கூட வராமல் இருந்துச்சு அப்படின்னா அதையே திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. 2 மார்க்கும் எழுதும் போது வராது, 3 மார்க்கும் எழுதும் போது மறந்துடும். ஐயோ அந்த 5 மார்க் நம்ம படித்து ஒன்றுமே வரலையே, அப்போ எக்ஸாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்படியே நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு இப்படியே பாதி நேரம் போயிடும். அதனால் தயவு செய்து கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ரீட் பண்ணாமல் நல்லபடியாக எந்த கொஸ்டின் எழுத போகிறீங்களோ அந்த டைம் நீங்கள் கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா போதுமானது. அதுதான் உங்களோட சக்ஸஸ்க்கு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா சைக்காலஜிக்கலாக கொஸ்டின் கஷ்டம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் அந்த பக்கம் ஈஸியாக தான் இருந்திருக்கும், ஆனால் அதை நம்ம விட்டுருவோம் சரியா. அதனால் தயவு செய்து கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வாங்கிட்டு எந்த டைம் கொஸ்டின் எழுதுறீங்களோ அந்த டைம் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற 20 1 வேர்டை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்குரிய ஆன்சர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்கணும் சரியா. அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.